இப்படி ஒரு பக்கம் களத்துல போட்டு அடிக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும், இன்னொரு பக்கம் அடிக்கிறத வீடியோவா பிரிவிலேஜா எடுத்து போடவ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த கான்ஃபிளிக்ட். இதுக்கு மத்தியில பஹ்ரைன் பாவங்க, அந்த மக்கள் துயரோட உச்சத்துல இருக்காங்க. பஹ்ரைனை நோக்கி வர ஈரான் தொடர்ந்து ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இன்டீரியர் மினிஸ்டர் இருக்குல்ல பஹ்ரைன்ல, அவங்க பண்ண தெரியுமா சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு நம்ம குடிமக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்க. ஏன்னா எப்போ எங்க எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, நாங்க இன்டர்செப்ட் பண்ற முயற்சி ரொம்ப தீவிரமா இருக்கும், தயவு செஞ்சு பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்கன்னு கிட்டத்தட்ட வேண்டுகோளை முன் வச்சிருக்கு அந்த நாட்டு அரசாங்கம். இந்த வேண்டுகோள் முன்வைக்க காரணம் என்ன தெரியுமா? ஈரானோட மிசைல் ஒண்ணுங்க வந்து அடிச்சது பாருங்க ஒரு அடி. பஹ்ரைன்ல இருந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, இந்த பஹ்ரைனோட சித்ரா பகுதி இருக்குல்ல அந்த ஐலண்ட் சார்ந்து, அங்க ஒரு பெரிய அடி அடிச்சிருக்கு. அந்த மக்கள்லாம் அப்படி கதிகலங்கி போய் நிக்கிறாங்க, அப்பாவி மக்கள் எல்லாருமே. அந்த ஒரு காட்சி போதும் பஹ்ரைனோட நிலைமை என்னன்றதை உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு. இருக்கிற அனர்த்தம் போதாதுன்னு அனர்த்தத்தை பெருசாகிற மாதிரி டர்க்கி இப்ப ட்ரிகர் ஆயிட்டு இருக்குங்க. இந்த நேட்டோ நாடுகள் சைடில் என்னென்ன பண்ணுவான்னு தெரியல, கிட்டத்தட்ட அதே மாதிரி மூவ்மெண்ட் தான் இது. டர்க்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ என்ன சொல்லியிருக்கு, ஒரு 6 F-16 ஜெட்ஸையும் ஏர் டிஃபென்ஸையும் நாங்கள் ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணிட்டோம். எங்க? இந்த நார்த் சைப்ரஸ் இருக்குல்ல, அங்கே டெப்ளாய் பண்ணிட்டோன்றாங்க. சமீபத்தில் ஈரானோட ஒரு அடி சைப்ரஸ் விழுந்ததா சொல்லப்படுச்சுல, ஆனால் ஈரானை கேட்டால் இல்லைன்னுது. பட் எல்லாம் சொல்றது உலக நாடுகள் பெரும்பாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இவங்க தான் அடிச்சாங்க அப்படின்ட்டு. அதை ஃபுல்லாக நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோன்ற மாதிரி இந்த இனிஷியேட்டிவை டர்க்கி ஆரம்பிச்சிடுச்சான். அதை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்ட அடிஷ்னல் மெஷரை எடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்க ஈரானு, இங்க இருக்க டர்க்கி அவங்களுக்குள்ள பெருசா பிரச்சனை டைரக்டா மூடல. ஆனா இவங்க அடிக்கிற அடியில சில துணுக்குகள் இங்க போய் விழுற மாதிரியே இருக்கு. இங்க இருக்க சைப்ரஸ் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் டர்க்கி இப்போ உள்ள வருது. இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள் சார்ந்து உள்ள என்ட்ரி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒண்ணு போச்சுனாக்கா ரஷ்யா என்ட்ரியை நாம எதிர்பார்த்துருவோம். அசர்பைஜான், ஈரானோட அடி அசர்பைஜான் மேலேயே விழுந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஆனா அடிச்சது நாங்க இல்லைன்னு ஈரான் சொல்றதும் நம்மளுக்கு புரியுது. இதாங்க ஒரு பிரச்சனையே. பேட்டில் ஃபீல்டுல கரெக்டான தகவல் என்னன்றது வெளியே வர்றது ரெண்டு தரப்பும் குழப்பி விடுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு மத்தியில் அசர்பைஜான் என்ன பண்ணிருக்கனா, ஈரானோட பார்டர் இருக்குல்ல, இந்த கார்கோ டிராபிக் சார்ந்து ஓபன் பண்ணிருக்காங்க, ரீஓபன் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இயல்புலின சார்ந்து ஒரே ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அந்த பகுதியில் இந்த மூவ்மெண்ட் தான்.